பயிர் சேதம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். டெல்டா மாவட்டங்களில் பயிர் சேதம் தொடர்பாக இன்று கணக்கெடுப்பு தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆலோசனை என்பது முதலமைச்சரால் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கூடுதல் தகவல் கண்ணன். நிச்சயமாக டிட்வா புயல் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வந்தது. அதனால் டெல்டா மாவட்டங்களில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பயிர்கள் நீரில் மூழ்கியது. இவற்றை கணக்கெடுக்கும் பணியை வேளாண் துறை அதிகாரிகள் கடந்த சில நாட்களாக மேற்கொண்டுள்ள நிலையில் இந்த டிட்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட பயிர்களை கணக்கெடுக்கும் பணியானது இன்று தொடங்கி நடைபெற உள்ளது. இந்நிலையில் டெல்டா மாவட்டங்களில் மழை பாதிப்பு மற்றும் பயிர் சேதம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்றைய தினம் சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற உள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகள் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் டெல்டா மாவட்டங்களில் கனமழையானது எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தி உள்ளது, பயிர் சேதம் எந்த அளவுக்கு உள்ளது, பயிர் சேதத்திலிருந்து மீட்க என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், விவசாயிகளுக்கு அளிக்கப்பட வேண்டிய நிவாரணம் மற்றும் உடனடியாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து கணக்கெடுப்பு முடிந்த, அதாவது இன்றைய தினம் முதலமைச்சர் ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு விரைவாக கணக்கெடுப்பு முடிந்த பிறகு விவசாயிகளுக்கான அந்த பயிர் சேதம் தொடர்பான இழப்பீட்டுத் தொகையானது அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.